இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் மாசத்துக்கு நான் என்னென்ன மளிகை சாமான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம எப்படி கிராசரிக்காக நம்ம லிஸ்ட் எடுக்கணும், எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு ஐட்டத்தையும் எப்படி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியிலேருந்து ஆரம்பிக்கலாம். சாப்பிட்ற அரிசி, இட்லி அரிசி. நான் இப்போது 2 அரிசி தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 2மே டப்பாவில் போட்டு வச்சுருவேன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா. அந்த டப்பாவில் எந்த அளவு பிடிக்குமோ அதளவு தான் நான் வந்து வாங்குவேன். சாப்பாட்டு அரிசியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 6 கிலோலேருந்து 8 கிலோ வரைக்கும் செலவாகும். அது ஒவ்வொரு மாதத்தை பொறுத்தது. அரிசி வந்து கொஞ்சம் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு 2 கேஜி வந்து வாங்கின மாதிரி காட்டியிருக்கிறேன். இட்லி அரிசை பொறுத்த வரைக்குமேவும் கொஞ்சம் இருக்குது. நான் வந்து இந்த மாதம் கடைக்கு போக முடியாததுனால கொஞ்சம் கொஞ்சமாகவும் பக்கத்து கடையில் வாங்கிக்கிட்டே இருந்தேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப எப்பயுமே நான் ஷாப்புக்கு போய் ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி டிமார்ட் கூட்டிகிட்டு போய் எல்லா திங்ஸும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டிமார்ட் தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. மொத்தமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் பணத்தை வந்து நீங்கள் கொடுத்து எல்லாம் வாங்கிடுவீங்க. அடிக்கடி நீங்கள் கடைக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணுவீங்க. அது மூலமாக நிறையவே பணம் மிச்சமாகும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க எம்ஆர்பியில் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமேவும் கொடுப்பாங்க. இது நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கின மொத்த ஐட்டத்தில் ஒரு 500 ரூபாய் அளவுக்கு வந்து குறையும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் 1 மாதம் 2 மாதன்றதில் இது வந்து தெரிஞ்சிடாது. ஒரு 5 மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ மிச்சமாகுது அப்படின்றது தெரியும். அரிசிக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஆயில் தான். ஆயிலை பொறுத்த வரைக்குமேவும் நான் வந்து 4 விதமாக வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று வந்து கடலெண்ணெய், இன்னொன்று பொரிக்கிறதுக்காக வந்து பாம் ஆயில். ஊருக்கு போகும்போது ரேஷன்லேருந்து பாம் ஆயில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது இல்லைன்ற பட்சத்தில் இங்கே லோக்கலில் பாம் ஆயில் வாங்குவேன். இந்த தடவை தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கு, அதில் பொரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து எடுத்துருக்குறோம். அப்புறமா நல்லெண்ணெய் வந்து லாஸ்ட் மாதம் வாங்கினதேவும் இன்னும் அப்படியே இருக்குது, யூஸ் பண்ணலை. அடுத்தது நெய் பொறுத்த வரைக்கும் திருப்பதியில் இருந்த வரைக்கும் நான் அதிகமாக வாங்கினது கிடையாது. நானே வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த தடவையும் பில் போடுற வரைக்கும் கொண்டு வந்துட்டு சரி ஓகே அமௌண்ட் பத்தலை அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்தாச்சு. நீங்கள் பில் போடும்போது இப்படி செக் பண்ணுவீங்களா? எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்குவீங்களா? அப்படி எந்த ப்ராடக்டை நீங்கள் வச்சுட்டு வருவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டானது பருப்பு தான். 4 விதமான பருப்பும் கம்பல்சரி நான் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஏன்னா அதிகமாக நான் வந்து ஏதோ ஒரு காய் இருந்தாலும் பருப்பு கூட போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு தடவை குக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு. இதில் உளுந்தம்பருப்பு வந்து லாஸ்ட் மந்த் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்டத்தட்ட 4.5 கிலோ கிட்ட வாங்கிட்டாங்க. அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன்ல. அதனால் இந்த மாதம் நான் உளுந்தம்பருப்பு லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டேன். இந்த மாதம் ஆதியோட பர்த்டேக்கு வந்து அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்போம்போது துவரம்பருப்பு ரேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் துவரம்பருப்பும் லிஸ்ட்டில் இல்லை. அடுத்தது பயறு வகைகள். பயறு வகையை பொறுத்த வரைக்கும் தட்டாம்பயிறு, பாசிப்பயிறு. தட்டாம்பயிரில் குழம்பு பண்ணுவேன். பாசிப்பயிரை வச்சு தோசை பண்ணுவேன். 2 வாரத்துக்கு ஒருக்கா மாற்றி மாற்றி வந்து இதில் தோசை இருக்கும். கம்பு, கேப்பை இப்படியும் ரொட்டேஷனில் வந்து தோசை வந்து பண்ணிக்குவேன். இன்னும் மில்லட்ஸ்க்கு வந்து போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி. அது எக்ஸ்ட்ராவாக பட்டாணி ஒன்று வாங்குவேன். பட்டாணி கொஞ்சம் இருக்கிறதுனால அதையுமேவும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணல நான். அதுக்கப்புறம் என்ன, அஞ்சரை பெட்டியோட ஐட்டம்ஸ் தான். அஞ்சரை பெட்டி நான் இங்கே பெங்களூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அஞ்சரை பெட்டியே யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணதே கிடையாது. என்னென்ன ஐட்டம் வந்து இல்லை அஞ்சரை பெட்டியில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுருந்தாலுமேவும் அது ஆல்ரெடி இன்னொரு பாக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி பேண்ட்ரியில் செக் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமேவும் எந்த வீட்டுக்கு நான் போனாலும் ஒரு கபோர்டை வந்து செப்ரேட்டாக பேண்ட்ரி யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அப்போ தான் என்ன பொருள் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி தெரியும். அங்கே இங்கே நம்ம வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எது இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லலை, சுண்டல். கருப்பு சுண்டலும் வெள்ளை சுண்டலும் ஸ்டாக் இருக்கிறதுனால வாங்கலை. இந்த க்ரீன் கலர் பாக்கெட்லேயும் கருப்பு சுண்டல் தான் இருக்குது. இது இருக்கிறது தெரியாமல் அந்த சுண்டல் வாங்கியாச்சு. தட்டாம்பயிறுமேவும் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கினது.
திருப்பதியில ஆல்ரெடி ஒரு பாக்கெட் இருந்துச்சு. சரி இங்க வேணும்ல அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இதே மாரி தான் தட்டாம்பயிறு, சுண்டல். அதனால அந்த 2 பாக்கெட்டு அப்படியே ஸ்டாக் இருக்குது. எப்படியாச்சும் இந்த 2 மாசத்துல இது ஃபுல்லத்தையுமேவும் ஃபினிஷ் பண்ணிரணும். இன்னொன்னும் இருக்குல்ல, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர்ல அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா, இங்க குவான்டிட்டி அதிகமா இருக்குது. நம்ம சாப்பிடுற அளவு ரொம்ப கம்மி நாங்கலாம். 1/2 கிலோ வாங்குனாலே 2 மாசம் இருக்கும். இது அரை கிலோவா சேர்ந்து 1 கிலோ இருக்குது. அப்போ 4 மாசத்துக்கு இந்த ஸ்டாக் வந்து காலி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்கலாம். பார்த்த விஷயங்கள வச்சு என்ன இல்ல அப்படின்னு சொல்லி லிஸ்ட்ல எழுதிரலாம். புளி வேணும், வத்தல் வேணும், அஞ்சர சாமான்ல உள்ள எல்லாமே வேணும். கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், சோம்பு 5 ஐட்டம் தான் நான் வந்து அஞ்சர பெட்டியில வச்சிருக்கிறேன். அது கூட உளுந்தம் பருப்பு வச்சிருக்கிறேன். இன்னொரு பாக்ஸில வந்து நான் சீரகமோ, மிளகோ ஏதோ ஒண்ணு வந்து 2 பாக்ஸ்லயுமேவும் சமப்படுத்தி வச்சுருவேன். எம்ப்டியா வைக்கக்கூடாதுல்ல அப்படின்றதுக்காக. அடுத்தது டிஃபன் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான். டிஃபனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சில ஐட்டம் வந்து இருக்குது. சேமியா வந்து ஒரு பாக்கெட் இருக்குது. ரவை கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதனால் ரவைய லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டேன். மேகி ஒரு பாக்கெட் இருக்குது. 15 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் மேகி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறமா மேக்ரோனியன் இருக்குது, அவல் இருக்குது. இது எல்லாமே போதுமானது. அடுத்தது இன்னொரு பேண்ட்ரி யூனிட் இருக்குது. வாங்க காட்டுறேன். என்னோடய ஃப்ரிட்ஜு தான் பாருங்கள். என்னோடய ஃப்ரிட்ஜ்லேயும் நிறைய மளிகை சாமானை வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். மாவு ஐட்டம், மசாலா பொடி ஐட்டம்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருவேன். ஏன்னா இதிலலாம் வண்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது. அப்புறம் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து அதிக நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது மாவு ஐட்டமில் எது எது இல்லையோ அதை லிஸ்ட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு அரிசி மாவும் கோதுமை மாவும் மட்டும்தான் இல்லை. அப்புறமா உப்பில் வந்து எனக்கு தூள் உப்பு இருக்குது, கல்லுப்பு மட்டும் இல்லை. அதையுமே எழுதிட்டேன். மசாலா ஐட்டம்ஸில் மட்டன் மசாலாவும் 65 மசாலாவும் வேணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது முந்திரி கிஸ்மிஸ் நட்ஸ் ஐட்டமில் நான் முந்திரியும் கிஸ்மிஸ் மட்டும் எழுதியிருக்கிறேன். அப்புறம் டீ பவுடர், காஃபி பவுடர் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பன்னீர், மஷ்ரூம், சீஸ் இந்த 3 ஐட்டமும் இந்த மாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணிக்கிட்டேன். 27 ஐட்டம் வந்து எழுதியிருக்கிறேன். இது கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் குழந்தைங்களுக்கு வாங்குவேன். அப்போது என்ன தோணுதோ அதை வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து எவ்வளோ ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த மாதத்துக்கு பட்ஜெட்டாக நான் வந்து 3000 ரூபா தான் எடுத்துகிட்டு போனேன். இதை விட அதிகமாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறோமோ அதுக்குள்ளே தேவையில்லாத ஏதாவது ஒன்று எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அங்கேயே வச்சுட்டு வந்துடுவோம். அதே மாதிரி நான் பில் போடும்போது பார்த்துட்டே இருப்பேன். என்னோடய பில் லிமிட்டை விட அதிகமாகுதா கம்மியாகுதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போதுமேவும் முன்னாடி இம்பார்ட்டண்டான ஐட்டம் தான் கொடுப்பேன். லாஸ்ட்டு தான் எனக்கு வந்து நான் தேவையாக கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கூட வாங்கிக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரியான ஐட்டம்ஸையும் நான் பின்னாடி தான் லிஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவேன். அப்போது அவங்க வந்து என்னோடய பில் லிமிட் இப்போ 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபா தான் என்னோடய லிமிட் அப்படின்னா 2500 ரூபாய்க்கு தாண்டும் போதேவும் எது எது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்போவே நான் முடிவு பண்ணி எடுத்து வச்சுருவேன். நீங்கள் பிரித்து லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த கன்ஃபியூஷனும் ஆக மாட்டீங்க. அதே மாதிரி எதை எழுதணும் எதை எழுதலை அப்படின்னு சொல்லி குழப்பமுமே உங்களுக்கு வராது. எங்கே ஷாப் பண்ண போனாலும் பையை வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போயிருங்க. இந்த பை வந்து டிமார்ட்டில் இப்போ பை இல்லாமல் போயிருந்தோன்னா இந்த பை மட்டுமே 28 ரூபா. அப்போது 2 பை வாங்கினோன்னா அதுவே ஒரு 60 ரூபா. அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிக்கலாம்ல அப்படின்னும் கொஞ்சம் திங்க் பண்ணலாம். திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வந்து நான் வந்து 2 ஐட்டம் வந்து எடுத்துட்டேன். ஒரு கடலெண்ணெய் பாக்கெட் ஒன்று எடுத்துட்டேன். கோதுமை மாவு 2 கிலோவாக வாங்கியிருந்தோம். அந்த கோதுமை மாவுமே இன்றைக்கி எடுத்துட்டேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் கொடுத்தேன் அப்படின்றதையும் நான் அப்புறமா உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். மார்னிங் உங்கள் எல்லாருக்குமேவும் ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்காக தான் மார்னிங் 7 o'clockலாம் நான் வந்து மோட்டிவேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் அதுக்குமேவும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு க்ரோத் ஆக முடியும். என்னோடய க்ரோத்துக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தானே நான் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த லிஸ்ட்டு படி தான் நான் வந்து எல்லா திங்ஸையும் வாங்கியிருக்கிறேனா அப்படின்றதையுமேவும் செக் பண்ணிடலாம். சேமியா எழுதியிருக்கிறோம்ல, சேமியாவை டிக் பண்ணிடலாம். ஒரு 2-3 ஐட்டமாக எடுத்துகிட்டு நம்ம மொத்தமாக வந்து டிக் பண்ணலாம். ஒன்று ஒன்றுக்கா பண்ண வேண்டாம். இதுதான் நான் கடைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருந்த லிஸ்ட்டு பேப்பர். இப்படி தான் நான் எப்போவுமேவும் பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு போயிடுவேன். எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து ஒவ்வொன்றா எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு தோணும் இல்லையா, இது வாங்கிட்டோம் இது வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எதையும் மிஸ் பண்ணாமையும் வருவோம். அதே நேரத்தில் என்ன வாங்க போகிறோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹேபிட்டையும் நீங்கள் வந்து பழக்கம் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ உங்களுக்காக நான் வந்து இந்த நோட்டில் வந்து லிஸ்ட் பண்ணி காட்டினேன். கல்லுப்பு, ஆயில், கடலெண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில் சொன்னேன் இல்லையா, அது சேமியா, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமேவும் நம்ம டிக் பண்ணிடலாம்.
பயறில் பாசி பயறு மட்டும் வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதையுமே நான் உங்களுக்கு டிக் பண்ணி காட்டிட்டேன். இட்லி அரிசியும் வாங்கியாச்சு. அவ்வளோதான், இந்த பேக் வந்து காலி. நம்ம அடுத்த பேக்லேருந்து ஓப்பன் பண்ணலாம். வத்தல், மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், புளி, இது வந்து மீல் மக்கர் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்குது. ஏலக்காய், இது வந்து ரெண்டுமே லிஸ்ட்டில் இல்லாதது. அப்புறமா இது வந்து காஃபி பவுடர் பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்ததுனால இந்த பிராண்டு வந்து எடுத்துருக்குறாங்க. அப்புறம் டீ பவுடர், இது குழந்தைங்களுக்காக பேஸ்ட்டு, இதுவுமே நான் லிஸ்ட்டில் எழுதலை. இது சஃபோலா ஓட்ஸு, நான் இனிமேல் ஓட்ஸு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் இந்த ஓட்ஸை என்றைக்கு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு. இப்படி தான் ஏதாவது வாங்குவாங்க, கடைசியில் சாப்பிடவே மாட்டாங்க. கிஸ்மிஸ் வாங்கியிருக்கு. முந்திரி வந்து 1/2 kg தான் இருந்ததுனால வாங்கலை. எனக்கு 200 போதும்னு நினச்சேன். ப்ரைஸ் வந்து அதிகமாயிரும், என்னோடய பில்லில் கொண்டு வர முடியுமான்னு தெரியாது. அதனால் நான் வந்து முந்திரியை ஸ்கிப் பண்ணிட்டேன், பக்கத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அரிசி மாவு வந்து ஆஃபில் 2 பாக்கெட் வந்து எடுத்துருக்கிறேன். 65 மசால், மட்டன் மசால், இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்த எல்லா ஐட்டமும். இதில் வந்து அப்படியே செக் பண்ணிடலாம். புளி இருக்குது, வத்தல் இருக்குது, கடுகு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், சோம்பு எடுக்கலை பாருங்கள். நான் எடுக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மிஸ் பண்ணிட்டாங்க. ரவை வேண்டான்னு சொல்லி நான் முடிவு பண்ணதுனால எடுக்கலை. அரிசி மாவு, கோதுமை மாவு, கல்லுப்பு எடுத்தாச்சு, மட்டன் மசால், 65 மசாலு, முந்திரி வந்து வேண்டாம் பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கலை. கிஸ்மிஸ் எடுத்தாச்சு, டீ பவுடர் எடுத்தாச்சு, காஃபி பவுடர் எடுத்தாச்சு, பன்னீர் எடுத்தாச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மஷ்ரூமும் வாங்கியாச்சு, சீஸ் வாங்கியாச்சு. அப்புறம் என்ன எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கிறோன்னு பார்க்கணும்ல, குழந்தைங்களுக்காக குக்கீஸ் தான் வாங்கியிருக்கு, வேறு எதுவுமே வாங்கலை. டிமார்ட் போனால் மட்டும்தான் இந்த குக்கீஸ். பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் போனோன்னா கடலை மிட்டாய், கொக்கு மிட்டாய் இந்த மாதிரி தான் வாங்குறது. டிமார்ட் போனால் மட்டும் இது வந்து பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரிலாம் ஆஃபர் போடுவாங்க. சரி, அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்குறது. ஆதிக்கு வந்து குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். 2 பாக்கெட் வந்து வாங்கியிருக்குது, பை ஒன் கெட் ஒன் அப்படின்றதுனால. அப்புறம் இந்த ஸ்க்ரப்பரும் ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்க்ரப்பர் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கெட் நான் வாங்கியிருக்கிறேன். கெஸ் பண்ணுங்கள் பில்லு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன், அதுக்கு மேலே அமௌண்ட்டு போச்சு அப்படின்னா நான் வந்து லிஸ்ட்டில் நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன் அப்படின்னா வச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நெய் சொன்னேன் இல்லையா, நெய் வந்து என்னோடய லிஸ்ட்டில் வந்து அதிகமாக போனதுனால நெய்யை வச்சாச்சு. பில்லோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத பாருங்கள், 3100 ரூபா. இந்த 100 ரூபாய்க்கு என்ன வாங்கணும்னு தெரியுமா? கேபிள் ஒன்று வாங்கியிருப்பாங்க, சி டைப் கேபிள் ஒன்று. அது வந்து 99 ரூபீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், அமரா டைப் சி அப்படின்னு. இந்த கேபிள் ஒன்று வாங்கினதுக்கு 100 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆச்சு. நான் 3000 தான் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் 3000 மட்டும் தான் கொடுத்தேன். பேலன்ஸை என்னோடய ஹஸ்பண்ட் பே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் எங்களோட கிராசரி லிஸ்ட் வந்து நான் இப்படி தான் ரெடி பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் பெட்டராக இருக்கும். என்ன இருக்குது இல்லை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குவீங்க. இது இப்போ வாங்கியிருக்கிறேன் இல்லையா, இது எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துலேருந்து குறைஞ்சது 1.5 மாதம் வந்துடும். அதிகபட்சம் 2 மாதம் வரைக்கும் வந்துடும். சில ஐட்டம்ஸ் தான் தீர்ந்து போகும். அந்த சில ஐட்டம்ஸை தீர்ந்து போகும்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து தெரியும் இல்லையா. இப்போ இட்லி அரிசியும் கடலெண்ணெய், இந்த 2ல் ஏதோ ஒன்று நான் தீர்ந்து போனாலும் நான் அடுத்த கிராசரி வந்து பை பண்ண போயிடுவேன். இது வந்து நம்ம திரும்பி வாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மற்ற ஐட்டம் வந்து கொஞ்சம் இருந்தாலும் போதும், ஏன்னா அது வந்து ஒரு நாள் சமையலில் இருக்கும், ஒரு நாள் சமையலில் இருக்காது. அந்த மாதிரி எது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஷாப் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டும் நல்லாவே இருக்கும். அது மாதிரி நீங்கள் ப்ராப்பராகவும் கிராசரியில் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும் இப்போ வாரத்துக்கு 2 நாள் வந்து நான் வெஜிடபிள் பை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா பால் வந்து இன்னும் போட சொல்லலை. பால் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவாங்க. அப்படி அவங்க பால் வாங்கிட்டு வரும்போதேவும் எனக்கு தேவையான ஏதாவது வெஜிடபிள் இல்லை அப்படின்னா உடனே வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். இப்படி தான் இப்போ வரைக்கும் நான் வந்து வெஜிடபிளில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து நான் வந்து என்னோடய மீல் பிளானையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வாரத்துக்கு எனக்கு எப்படி செலவாச்சு அப்படின்றதையும் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னமுமேவும் ஐடியாஸ் கிடைக்கும். 2-3 வெஜிடபிள் இருந்தாலுமேவும் அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும்
பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமேவும் நம்ம வீக்லி மீல் பிளானில் வந்து பார்க்கலாம். என்னோட ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பெருசாக எதுவும் இருக்காது. இப்போ நான் உங்ககிட்ட நேற்று சொல்லியிருந்தேன். நான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து 1 வீக்காக சைக்கிள் ஓட்ட மார்னிங் வந்து போய்க்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் போகும்போது நான் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிடுறேன் இப்போது. எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆன் டயத்துக்கு நான் உங்களுக்கு வீடியோஸுமே கொடுத்துட்றேன் இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்லையும் நிறையா மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்கிறாங்க. அவங்க கம்பெனிக்கு வர்றதுனால தான் இன்னமுமே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆஃபர்ஸ்லேருந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள். ரூ. 1300 கிட்ட நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி டிமார்ட்டில் 2 குவாலிட்டியில் ப்ராடக்ட் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா டின்ல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பொருளை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து அவங்களே பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க டிமார்ட் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு. அதில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைஃப் வந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு லைவ் இருக்குது. மறக்காமல் எல்லாருமேவும் லைவ் அட்டென்ட் பண்ணுங்கள் காலையில் 11 மணிக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.